அனைவருக்கும் வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே, மக்களை காக்கும் உன்னத பணியான காவலர் பணியை பெற ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ இன்றைய தினம் TNUSRB தமிழ்நாடு போலீஸ் ஜெயில் வார்டன் ஃபயர்மேன் இதற்கான ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3665 வேக்கன்சி, சூப்பரான வேக்கன்சி. ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் அப்ளை லாஸ்ட் டேட்டு, எக்ஸாம் டேட்டு, என்ன ஏஜ் லிமிட்டு, என்ன ஹைட் மெஷர்மெண்ட்டு, அகைன் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, ஓகே, அகைன் வந்து எக்ஸர்விஸ்மேன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், எப்படி படிக்கணும், அகைன் நோட்டிஃபிகேஷனில் ரிசர்வேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, அகைன் எவ்வளோ ஜெயில் வார்டன், எவ்வளோ ஃபயரு, எவ்வளோ போலீஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ பதில் வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ லிசன் பாருங்கள். ஸோ TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போடுவாங்க. TNUSRB அது வந்து தமிழ்நாடு போலீஸ் 2025க்கான நோட்டிஃபிகேஷனை அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி 3665. ஓகே, 3665. இதில் 21 வேக்கன்சி அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்டு. ஓகே, அதை பற்றி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ளை லாஸ்ட் டேட் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 21. இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆகிருக்கு. நாளைக்கு ஆகஸ்ட் 22. நாளையிலிருந்து தமிழ்நாடு போலீஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு ஆகஸ்ட் 22. அந்த 22லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க. செப்டம்பர் 21. செப்டம்பர் 21 அப்படிங்கிறது அப்ளைக்கான கடைசி தேதி. ஓகே, அதுக்கடுத்து ஒரு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அது ஏதாச்சும் அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன எரர்ஸ் இருந்தால் அந்த எரர் பண்ணிக்கலாம், நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, எப்போ சார் எக்ஸாம் அப்படி கேட்டிங்கன்னா நவம்பர் 9. நவம்பர் 9 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான எழுத்து தேர்வுக்கான தேதி. ஓகே, இன்றைக்கி ஆகஸ்ட் 21. அப்போ ஆகஸ்ட்டில் ஒரு 10 நாள் இருக்குது, செப்டம்பரில் ஒரு 30 நாள், அக்டோபர் ஒரு 31, நவம்பரில் 8. ஓகே, 10, 30, 40, அகைன் வந்து அதில் ஒரு 31, 71, இங்கே ஒரு 8, 78 டேட்ஸ். டோட்டலாகவே 78 டேட்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மதிப்பெண் அந்த ரேட்டில் அந்த ரேஞ்சில் நீங்கள் படித்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிச்சயமாக இந்த தமிழ்நாடு போலீஸ் எக்ஸாமை நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இது குறைஞ்ச சிலபஸ் தான், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கம்மி தான், ஹவர்ஸும் கம்மி தான். ஓகே, கொஞ்சம் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அஸ்பர் போர்டு கொடுத்த சிலபஸ்ஸு, லாஸ்ட் இயரில் எஸ்ஐ கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி கொஞ்சம் கொஸ்டின் ட்ரெண்டு, பேட்டர்னு இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ போலீஸ் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப இன்டெப்த்தெல்லாம் இருக்காது. டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக என்ன பார்க்குறோம், சோசியல் ரிலேட்டடாக என்ன பார்க்குறோம், அகைன் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்டு, இந்த மாதிரி ஜென்ரலாக தான் இருக்கும் தவிர ரொம்ப இன்டெப்த்தாக அந்த மாதிரி இருக்காது. இது 10th லெவலில் குவாலிஃபிகேஷனால் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்றைய தினம் நமக்கு வந்து USRB வந்து ஒரு கிஃப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை நம்முடைய தமிழ்நாட்டுடைய இளைஞர் பெருமக்கள் அனைவரும் இதை நீங்கள் வந்து பயன்படுத்தணும். உங்களுக்கு கனவு பணியான காவலர் பணியை பெறணும் அப்படின்னு சொல்லி டேப் உங்களை வாழ்த்தி நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, சரி பாருங்கள், இது இன்றைக்கி வந்து ஷார்ட் நோட்டீஸு. இதுக்கடுத்து டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வெப்சைட்டில் போடுவாங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ஓகே, ஷார்ட் நோட்டீஸ் பொறுத்தவரை தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் சென்னை. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, 2ஆம் நிலை காவலர், ஓகே, கிரேட் 2 கான்ஸ்டபிள், 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர், ஜெயில் வார்டன்பாங்க, மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு 2025. ஓகே, இந்த எக்ஸாம் யாருக்கான எக்ஸாம் அப்படி கேட்டிங்கன்னா, ஸோ 2nd கிரேட் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இவங்களுக்கான ஒரு காமன் எக்ஸாம். ஓகே, சரி பாருங்கள், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பாளர் பதவிகளுக்கான பொது தேர்வு 2025க்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து இணையவழி விண்ணப்பத்தினை வரவேற்கிறது. ஓகே, ஒன்லி ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஓகே, ஆன்லைன் தான் அப்ளிகேஷனு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், சேலரி அது பெருசு இல்லை, மேட்டர் இல்லை. அறிவிக்கை தேதி ஆகஸ்ட் 21, டுடே, இன்னைக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிருக்கு. இணையவழி விண்ணப்பம் துவங்கும் தேதி என்னையில் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா தென் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் ஆகஸ்ட் 22, நாளை வெள்ளிக்கிழமை வந்து பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழ்நாடு போலீஸுக்கான விண்ணப்பத்தினா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்ளை லாஸ்ட் டேட் அப்படி கேட்டிங்கன்னா
செப்டம்பர் 21. ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து தெளிவாகிட்டு நல்ல ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி, நல்ல ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர் ப்ரௌசிங் சென்டர் கொடுத்து அப்ளை பண்ண வேண்டாம். அவங்க சப்போஸ் பண்ணால் கூட நீங்கள் பக்கத்தில் உட்காந்து வாட்ச் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்து எவ்விதமான தவறுதலும் இல்லாமல் அப்ளிகேஷன் தெளிவாக இருக்கணும். முதல் கோணல் முற்று கோணல் ஆயிரும். அதனால அப்ளை பண்ணுறது தான் வந்து மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். அதில் உங்களுடைய மேல், ஃபீமேல், ஜெண்டர், ஹைட்டு, நீங்கள் என்ன கோட்டா, என்ன படிச்சிருக்கீங்க, டேட் ஆஃப் பர்த் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன லாங்குவேஜ், எல்லாமே A to Z அதை கேட்கும். உன் மீது குற்றப்பதிவு பதிவுப்பட்டுள்ளா கரெக்டாக கொடுக்கணும். எஃப்ஐஆர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாம் தெளிவாக படித்து பார்த்து தெளிவாக அப்ளை பண்ணணும். அதான் இம்பார்ட்டன்ஸ். அதுதான் ஒரு மாதம் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பித்த பின்னர் திருத்தம் செய்வதற்கான கடைசி தேதி. ஓகே, ஸோ விண்டோ கரெக்ஷன் போயிடுவாங்க. அது உங்களுக்கு வந்து ஒரு 5 days கொடுக்குறாங்க. ஓகே, 25 பண்ணிக்கலாம். நம்ம வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 21 லாஸ்ட் டேட்டு, அகைன் 25 ஒரு 4 days டைம் கொடுக்குறாங்க. அந்த 4 daysல அப்ளை பண்ண இடத்துல ஏதாச்சும் சின்ன சின்ன எரர்ஸ் இருந்தால் பண்ணிக்கலாம். அந்த எரர்ஸ் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து முக்கியமான டேட்டு தேர்வு, எழுத்து தேர்வு நடைபெறும் தேதி நவம்பர் 9. ஓகே, இப்போ எஸ்ஐ எக்ஸாம்லாம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் போட்டு டேட்டுக்காண்டி மாணவர்கள் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு போலீஸ் பொறுத்தவரை உங்களுக்கு டேட்டே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம், நாம் அந்த டேட்டை நோக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக படிச்சுக்கலாம். ஓகே, இது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து மொத்த காலி பணியிடங்கள் 3644 + 21. இந்த 21 என்ன அப்படின்னா கேரி ஃபார்வர்டு. ஓகே, 3644 + 21, ஸோ டோட்டல் 3665 அப்படிங்கிறது டோட்டல் வேகன்சி. நல்ல ஒரு வேகன்சி. சரிங்களா? ஓகே, சரி பாருங்க, இந்த வேகன்சியை பிரித்து கொடுத்துருக்காங்க. எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க? காவல்துறையில் 2ஆம் நிலை காவலருக்கு எத்தனை வேகன்சி அப்படின்னா 2833. 2833 வேகன்சி அப்படிங்கிறது செகண்ட் கிரேட் கான்ஸ்டபிள் ஃபார் தமிழ்நாடு போலீஸ் அப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சிறை மற்றும் சீர்திருத்தத்துறை, அதாவது ஜெயில் வார்டன் பொறுத்தளவில் ஆண்கள் 142, பெண்கள் 38. அவங்களே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. பட் போலீஸில் பாய்ஸ் அண்ட் கேர்ள் பிரித்து கொடுக்கல. ஆக இந்த அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் மேபி பிரித்து கொடுக்கலாம். சரிங்களா? இது பாய்ஸ் 142, கேர்ள்ஸ் 38, ஸோ டோட்டல் 180, 180 ஜெயில் வார்டன். அடுத்து ஃபயர்மேன் பொறுத்தளவு ஒன்லி ஃபார் பாய்ஸ், கேர்ள்ஸ் வேகன்சி கிடையாது, பாய்ஸ்க்கு மட்டும் தான் உண்டு. பாய்ஸை பொறுத்தளவில் 631 வேகன்சி, நல்லதொரு வேகன்சி. ஓகே, ஃபயர்மேனில் 631 வேகன்சி இருக்குது. அப்போ இங்கே ஒரு 631, இங்கே ஒரு 180, ஸோ டோட்டலாக ஒரு 911 வேகன்சி. ஓகே, ஒரு 911 வேகன்சி அப்படிங்கிறது நல்லதொரு வேகன்சி. ஓகே, 811. ஓகே, ஒரு 811 வேகன்சி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு கோல்டன் வேகன்சி. ஓகே, அப்போ போலீஸ் பொறுத்தவரை 2800 போலீஸும் ஒரு 800 உங்களுக்கு வந்து ஜெயில் அண்ட் ஃபயரும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் 3665 அப்படிங்கிறது டோட்டல் ஃபிகர். ஓகே, சார் அடுத்து பாருங்க, ஸோ பழங்குடியினர் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ்மாங்க. அந்த பற்றாக்குறை காலியிடங்களின் விவரம் விரிவான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ யூஎஸ்ஆர்பியில் இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்க, டோட்டல் நோட்டிஃபிகேஷன் சொல்லி ஒரு ப்ரோச்சர் அவுட் பண்ணுவாங்க. அதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 2ஆம் நிலை காவலர் அதற்கான பிரேக்கப்பும் கொடுத்துருப்பாங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, ஸ்பெஷல் கோட்டா சிறப்பு ஒதுக்கீடு யாருக்கெல்லாம் எத்தனை பர்சன்டேஜ் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ வார்ட்ஸ் கம் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ வீட்டில் அப்பா அம்மா இவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கலாம், இல்லை ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை விஆர்எஸ் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி உள்ள கேடர் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு 10% வந்து என்ன பண்ணுறாங்க, கோட்டா கொடுக்குறாங்க. இது வந்து போலீஸ்லையும் கொடுக்குறாங்க, ஜெயிலும் கொடுக்குறாங்க, ஃபயர்லையும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்தந்த துறையில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 9+1, 9 என்ன பண்ணால் களப்பணி போலீஸ் நடத்தும். 9% போலீஸாக இருக்கிறது. 1% என்ன அப்படின்னா அமைச்சு பண்ணிப்பாங்க. அமைச்சு பண்ணி அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இந்த மாதிரி போவாங்கல்ல, அவங்களுடைய வாரிசுகளுக்கு 1%. ஓகே,
அந்த 10% ரெண்டாக உடைக்கிறாங்க. ஒன்று 9%, ஒன்று 1%. 9% அப்படிங்கிறது வந்து போலீஸாக இருப்பாங்கள்ல, களப்பணி, அவங்க போலீஸு, எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி உள்ள போஸ்டிங். அமைச்சு பணி அப்படிங்கிறது குரூப் 4ல் வந்து காவல்துறை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அது மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு 1% அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா நார்மலாக 10% உண்டு. பட் அந்த 10% போலீஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 2 கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 7% அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டா. இது ஃபார்ம் 3, ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 சொல்லுவாங்க. ஓகே, யூனிவர்சிட்டி பிளேயர், நேஷனல் பிளேயர், அகைன் வந்து இன்டர்நேஷனல் பிளேயர்வாங்க. யூனிவர்சிட்டினா ஃபார்ம் 3, நேஷனல் அப்படின்னா ஃபார்ம் 2, அகைன் இன்டர்நேஷனல் அப்படின்னா ஃபார்ம் 1, இந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து ஒரு 7%. அகைன் வந்து மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கானது. இது என்ன அப்படின்னா வந்து இது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் சொல்லி இருக்கும், அந்த ஆணையம், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்கும். அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு, எஸ்ஏடி சொல்லுவாங்க. அதில் உள்ள வீரர்களுக்கு 3% அப்படி சொல்கிறாங்க. இது போலீஸில். பட் ஜெயில் ஃபயர் பொறுத்தவரை ஒன்லி ஃபார் அவங்களுடைய வாரிஸ் கோட்டா. ஓகே, ஜெயிலுக்கும் ஃபயருக்கும் 10% ஃபுல்லாகவே கொடுத்துறாங்க. போலீஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து கொடுக்குறாங்க. 7%ங்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும், 3% அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு, எஸ்டிஏடி, அதில் படித்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு இந்த 3% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்து முன்னாள் இராணுவத்தினர் எக்ஸர்விஸ்மேனுக்கு வந்து 5% அப்படிங்கிறது மூலையும் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஆதரவற்ற விதவைகளுக்கு, ஓகே, டெஸ்டிடியூட் விடோ, டிடபிள்யூ சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ஆதரவற்ற விதவைகளுக்கு 3% கொடுத்தாங்க. பட் ஃபயரில் கிடையாது, ஏன்னா ஃபயரில் உமன்ஸ் கிடையாதுல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு வேக்கன்சி கிடையாது. அது மாதிரி தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கான முன்னுரிமை. ஸோ பிஎஸ்டிஎம், போஸ்ட் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும், அடுத்து 6 to 10, இந்த 10ஆம் கிளாஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்கணும், கம்பல்சரியாக நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கணும். நான் 1ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம், 2ஆம் கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம், நான் 3ஆம் கிளாஸ் வந்து 10 வரைக்கும் தமிழ் மீடியம் அப்படின்னா அது செல்லாது. ஓகே, ஃப்ரம் த ஸ்டடி ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் கம்பல்சரியாக தமிழ் வழியில் படிச்சிருந்தால் அவங்களுக்கு இந்த 20% கோட்டா அப்படிங்கிறது என்னது, முன்னுரிமை, ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, அஸ் பர் ஸ்பெஷல் கோட்டா பாருங்க. ஸோ வார்டு கோட்டா அப்படிங்கிறது 10%, ஸ்போர்ட்ஸ் கோட்டா 10%, எக்ஸர்விஸ்மேன் கோட்டா 5%, டெஸ்டிடியூட் விடோ ஆதரவற்ற விதைகளுக்கு 3%, அகைன் பிஎஸ்டிஎம் 20%. இவ்வளவு கோட்டா வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பாருங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா பற்றி கொடுத்துருக்காங்க. வகுப்பு வாரி ஒதுக்கீடு, தற்போதுள்ள விதிகளின்படி வகுப்பு வாரி இடஒதுக்கீடின் சதவீதம் மெச்சத்தக்க விளையாட்டு வீரர்களுக்கான 3% ஒதுக்கீட்டை தவிர அனைத்து பதவிகளுக்கும் பொருந்தும் அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரிசர்வேஷன். ஓகே, ஜென்ரலுக்கு எவ்வளவு, பிசிக்கு எவ்வளவு, பிசிஎம்முக்கு எவ்வளவு, அகைன் எம்பிசிக்கு எவ்வளவு, எஸ்சிக்கு எவ்வளவு, எஸ்சிஏக்கு எவ்வளவு, எஸ்டி, இந்த மாதிரி ரிசர்வேஷன்லாம் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுப்போம் அப்படி சொல்கிறாங்க. எக்ஸப்ட் என்னது, அந்த 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை தவிர அப்படி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பல்வேறு பிரிவுகளை சார்ந்த விண்ணப்பதாரர்களுக்கான இடஒதுக்கீடு விவரங்கள் விரிவான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே, ஸோ நம்முடைய யூஎஸ்ஆர்பியில் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய ப்ரோச்சர்ஸ் பெருசாக கொடுப்பாங்க. அதில் வந்து எல்லா பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ 10th பாஸ் ஆகிருக்கும். ஓகே, 10th பாஸ் ஆகிருந்தால் இந்த தமிழ்நாடு போலீஸுக்கு எலிஜிபிலிட்டி. 10th மேலே என்னென்னா படிச்சுக்கலாம். இப்போ 10th கம்பல்சரியாக பாஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வயது வரம்பு பொறுத்தவரை 1/7/2025, அதாவது ஜூலை 1, இன்னைக்கு ஆகஸ்ட் 21, ஜூலை 1ஆம் தேதி, அதுதான் வந்து உங்களுக்கான அந்த பார்டர் டேட். அந்த டேட்டை வச்சுக்கிட்டு அந்த டேட்டில் 18 வயது நிறைவுற்றோராகும். அந்த டேட்டுக்குள்ள 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகே, அதே டேட்டு மற்றும் 26 வயது நிறைவடைந்தவராகவும் இருத்தல் வேண்டும். ஓகே, 26 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி 18 வயசு முடிஞ்சிருக்கணும். இதுதான் கண்டிஷன். 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 26 கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது அப்படிங்கிறது
இதோடைய நாம்ஸு. இது ஒன்லி ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. இதே வந்து நம்ம அதர் தென் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்கெல்லாம் பொறுத்தவரை இதில் வந்து 2 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் 26 அப்படிங்கிறது 28 மாறும். அது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அப்படின்னா இந்த 26 அப்படிங்கிறது +5 31 ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். +2 +3 26 ஜென்ரல், 28 பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ அப்படிங்கலாம் 31. அப்போ 26, 28, 31 அப்படிங்கிறது ஏஜுக்கான ரிலாக்ஸேஷன் பீரியட். ஓகே. ஸோ விண்ணப்பதாரர்களின் வயது உச்சவரம்பு வகுப்பு பிரிவுகளுக்கு தக்கவாறு மாறுபடும் போட்டுருக்காங்களா. ஸோ அவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய கம்யூனிட்டி கேட்டகரி அதை பொறுத்துனது அந்த மேக்ஸிமம் ஏஜ் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காவல்துறை தலைவர் அண்ட் உறுப்பினர் செயலாளர் அவங்களுடைய அறிவிப்பு தான் இது. ஓகே. மற்றபடி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை பற்றிய டவுட் தான் அப்படின்னா www.dnusrb.in.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் பொறுத்தவரை எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா 2 பிரிவாக இருக்கும். ஒன்று பார்ட் ஏ, இன்னொன்று பார்ட் பி சொல்லுவாங்க. பார்ட் ஏ பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பொது அறிவு நடத்தும். அதில் சயின்ஸில் 15 கொஸ்டினும், சமூக அறிவில் 20 கொஸ்டினும், ஸ்டாட்டிக் ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 கொஸ்டினும், ஒரு 45 வினாக்கள் அப்படிங்கிறது பொது அறிவு பகுதியில் கேட்பாங்க பார்ட் ஏல. பார்ட் பி பொறுத்தவரை உளவியல், அதில் தமிழில் 5 கொஸ்டினும், மேக்ஸ் 10 கொஸ்டினும், உளவியல் 10 கொஸ்டினும். ஸோ டோட்டலாக ஒரு 25 கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. பார்ட் ஏ 45, பார்ட் பி 25, டோட்டலாக 70 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது போலீஸ்க்கான அந்த பிரேக்கப். இது வந்து மெயின் எக்ஸாம். இன்னொரு எக்ஸாம் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி. அதில் 80 வினாக்கள் 80 நிமிடம். அந்த 80 வினாக்களில் 40% எடுத்தால் நீங்கள் தகுதி எலிஜிபிலிட்டி. அந்த ஸ்கோர் எதுவுமே வந்து அடுத்த கட்ட நகரான ஃபிசிக்கல் அந்த மாதிரிலாம் போகாது. ஒன்லி ஃபார் எலிஜிபிலிட்டி. 80 வினாக்களுக்கு 32 வினாக்கள் சரியாக போட்டாலே எல்லாம் நாம் தமிழ் தகுதி தேர்வில் தகுதி அடைஞ்சிடலாம். இந்த ரிட்டன் டு ஃபிசிக்கல் பொறுத்தவரை 1:5. இப்போ நமக்கு வேகன்சி 3665 வேகன்சியா இன்ட்டு 5. இது வந்து 5 மடங்கு. நீங்கள் உதாரணத்துக்கு இது 4000 வச்சுக்கோங்க. 4000 அப்படின்னா 4 5 20 20,000 பேர் என்ன பண்ணுவாங்க? 20,000 பேரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டனில் இருந்து தேர்ந்தெடுத்து ஃபிசிக்கலுக்கு அனுப்புவாங்க. 3600 வச்சுக்கோங்க. 3600 இன்ட்டு 5 6 5 30 3 3 15 18 18,000 பேர். 18,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டன் டு ஃபிசிக்கலுக்கு அனுப்புவாங்க. அந்த ஃபிசிக்கல் முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் உங்களுக்கு தெரியும் டோட்டல் 6 ஸ்டாரு. ஒரு ஸ்டாருக்கு 4 மதிப்பெண்கள். அப்போ 6 ஸ்டார் அப்படிங்கிறது 6 4 24 மதிப்பெண்கள். இந்த 70 இந்த 24 ரிமைனிங் 6 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட்டு. என்சிசி 2 மார்க்கு, என்எஸ்எஸ் 2 மார்க்கு, ஸ்போர்ட்ஸுக்கு 2 மார்க்கு. இந்த 100 மார்க் வச்சு உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இந்த எக்ஸாம் நல்ல காம்படிஷன் இருக்கும். கொஞ்சம் படித்தா ஈஸியாக வந்து ஜாப் பெறலாம். ஸோ டேப்பில் பொறுத்தவரை நம்ம வந்து இந்த போலீஸ்க்கான ஒரு டெஸ்ட் பேஜ் களம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வந்து இந்த களம் தேர்வுக்கான ஒரு சூட் எக்ஸாம் நடத்துகிறோம். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு போலீஸ் தேர்வுக்கான ஒரு முழு மாதிரி தேர்வு. டேப்னுடைய 60 கிளைகளிலும் நாளை காலையில் இந்த டெஸ்ட்டை நடத்துகிறாங்க. அந்த டெஸ்ட்டில் முதல் 100 இடங்களில் வரக்கூடிய டாப்பர்ஸ், அந்த டாப்பர்ஸில் அவங்க சிங்கிள் பேரண்டாக இருக்கணும், பெற்றோர்களை இழந்தவர்களாக இருக்கணும், அகைன் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் வசிப்பவர்களாக இருக்கணும், விளிம்பு நிலை மாணவனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிசிப்ளின் அண்ட் கேரக்டரில் வந்து சிறந்து விளங்கணும். இப்படிப்பட்ட மாணவர்களை நேர்முக தேர்வு அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய வல்லமை அறக்கட்டளை என்ன பண்ணுறாங்க, அந்த களம் தேர்வு வந்து எவ்வித கட்டணம் இல்லாமல் டேப்பில் எழுதுறதுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுறாங்க. அதற்கான ஒரு எக்ஸாம் நாளைக்கு நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கான ஒரு ஃப்ரீ மாடல் எக்ஸாம் தான் டேப்பில் ஆல் ஓவர் தமிழ்நாடு 60 கிளைகளும் நடைபெறுகிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன். அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து தமிழ்நாடு போலீஸுக்கான களம் அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் அகைனை தொடர்ந்து வருது அப்படின்னு தெரியப்படுத்துகிறேன். கம்மிங் மண்டே ஃப்ரைடே அந்த மாதிரி வாரத்துக்கு 2 நாள் அந்த டெஸ்ட்டு அதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோக்கலில் ஆஃப்லைனில் காவலன் 2.0 அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸ் தேர்வுக்கான ஆஃப்லைன் வகுப்புகள். ஓகே, ரெகுலர் பேஜுக்கும் நம்ம இன்ஸ்டியூட்டில் எல்லா பக்கமும் வந்து அட்மிஷன் நேற்று வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ மாணவ சொல்லுங்கள், உங்களுக்கு கிளாஸ்னால் டேப்பில் கிளாஸ் இருக்குது,
டெஸ்ட்னா டேப்ல டெஸ்ட் இருக்குது, கிளாஸ்னா கிளாஸு, டெஸ்ட்னா டெஸ்ட்டு ரெண்டுமே இருக்குது. ஸோ மாணவ சொல்லுங்கள், உங்களுடைய கனவு பணியான காவலர் பணியை பெற டேப்புடன் கைகோருங்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி பெற, விருது பெற, பெருமை பெற, மேதைகளாம் போற்றுப்படி விளங்க வேண்டும். பெற்ற தாயின் புகழும் பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உங்களோடு வாழ வேண்டும். நீங்கள் தலையில் சிங்கம் சுமப்பது உறுதி. காவலர் பணியை பெற டேப்புடன் கைகோருங்கள். நன்றி, வணக்கம்.